நேயர்கள் அனைவரையும் தமிழன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழன் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளை, அவர்களது எண்ண ஓட்டங்களை உலக தமிழர்களுக்கு நாங்கள் தொடர்ந்து காற்றொலியில் மிதக்க விட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் உலக தமிழர்களுடைய மனசாட்சியாக நம்முடைய விருந்தினர்களுடைய அச்சுப்பதிவை, அவர்களுடைய எண்ண உணர்வுகளை அப்படியே வகைப்படுத்துவதே நமது நோக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று நம்மோடு சிறப்பாக களம் காணுவதற்காக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு முஹம்மது அவர்கள் வந்திருக்கிறார். அவரோடு சமகால அரசியல் மற்றும் அவர் சார்ந்த கொள்கையின் மீது ஏற்பட்டிருக்கும் விமர்சனங்கள் மற்றும் தேசிய மாநில அரசியல் குறித்து நாம் விவாதிக்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் திரு முஹம்மது அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். வாருங்கள் திரு முஹம்மது. சார், தௌஹீத் ஜமாத் தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மிகப்பெரிய அளவில் வளர்ந்தது. அன்றைய காலகட்டங்களில் செல்வி ஜெயலலிதாவால் நேரடியாகவே சுட்டி காட்டப்பட்ட ஒரு இயக்கம் இது. விஸ்வரூபம் படத்தில் எல்லாம் ஒரு நிகழ்வுகள் வரும்போது கூட தௌஹீத் ஜமாத்தை தான் அவர் கோடிட்டு காட்டினார். இது கடந்த கால உங்கள் கட்சியினுடைய பிரதிபலிப்பாக கூட நாங்கள் எடுத்துக்கிறோம். தௌஹீத் ஜமாத்தில் ஒரு சிறிய சலசலப்பு ஏற்பட்டது கடந்த காலங்களில். அந்த சலசலப்பு தற்போது அதனுடைய நிறுவன தலைவராகவும் மிகப்பெரிய பேச்சாளராகவும் இருந்த திரு பி ஜெய்னுல் அப்தீன் அவர்களுடைய வெளியேற்றத்திற்கு பின்பு கட்சி எது போன்ற சரிவை சந்தித்திருக்கிறது, அமைப்பு எது போன்ற சரிவை சந்தித்திருக்கிறது, உங்கள் பார்வையில் திரு முஹம்மது? அதாவது அது வந்து நீங்க ஆரம்பத்துல சொல்லும் போது கட்சின்னு சொன்னுங்கிற ஒரு வார்த்தை வந்துடுச்சு. அது எங்களுக்கு அரசியல் கட்சிகளை போட்டி பேசிக் கொண்டிருப்போம், அமைப்பு என்று எடுத்து. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தகவல் சொல்லிக்கிட்டேன், அது ஒரு வந்ததுனால. அதாவது நீங்க சொன்ன மாதிரி தமிழகத்துல உன்னிப்பாக கவனிக்கப்படக்கூடிய அரசியல் அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு வேறு இஸ்லாமிய அமைப்புகள், இது மாதிரி எல்லா அமைப்புகள்லையும் கவனிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இருந்துச்சுங்கிறதையும் இருந்துட்டு இருக்குங்கிறதுலையும் மாற்று கருத்து இருந்துச்சு. இப்ப இல்லையோ? இப்பவுமே இருந்துட்டு இருக்கு. அதான் சொன்னல, இருந்துச்சு, இருந்து கொண்டு இருக்கிறது. சரி, ரெண்டுமே இருக்கதான் செய்கிறது. சரி, அது இருக்கதான். அதுல உள்ள நீங்க சொன்ன மாதிரி ஜெயலலிதா அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு பதிவை நான் கோடிட்டு காட்டினேன் ஒரு பத்திரிகை செய்தியாளராக. அதான் ஒரு நியாயமான பார்வை தான். இப்போ எங்க ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா அமைப்புகளையும், அதாவது எங்களுடைய பார்வை என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா அமைப்புகள்லையும் அரசியல் இயக்கங்கள்லையும் எந்த ஒரு இயக்கமா இருந்தாலும் சரி, அந்த இயக்கங்கள்ல சின்ன சலசலப்புகள், பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் வெளி உலகத்துக்கு வந்து பெரும்பாலும் தெரியாது. எங்க அமைப்பை பொறுத்த வரைக்கும் நாங்க எப்படி வச்சிருக்கோம்னு சொன்னா, மிக சுதந்திரமான முறையில யாரு தவறு செஞ்சாலும் அதை வந்து தட்டி கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு சுதந்திர தன்மையோடு வடிவமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு அது. இது எல்லாரும் சொல்லுவாங்க, மேடையில சொல்லுவாங்க, செயல்ல இருக்காது. நாங்க இதை செயல்லையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வந்து இதை என்ன செஞ்சிருக்கிறோம், நாங்க உலகத்திற்கு பறைசாட்டி இருக்கிறோம். அதனாலதான் நீங்க கோடிட்டு காட்டுற மாதிரி ஒரு அமைப்பினுடைய நிறுவனரே அது மாதிரியான சில விஷயங்கள், ஏதாவது குறைபாடுகள் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, அது எங்க கொள்கையிலேயோ எங்களுடைய பயணத்துக்கோ தடையாக இருக்கக்கூடாது என்று சொல்லி அதற்குரிய ஒரு விடையை நாங்கள் கொடுத்து விட்டு, எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் மிக சிறப்பான முறையில் எங்க பயணம் போயிட்டு இருக்கு. அதற்கு உதாரணம் என்ன சொல்றதா இருந்துச்சுன்னு சொன்னா, இப்போது விழுப்புரத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு மாநாடு ஒன்று நடந்திருக்கும், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. திருக்குர்ஆன் மாநாடு உளுந்தூர்பேட்டையில் நடந்த மிகப்பெரிய ஒரு மாநாடு. இதற்கு முந்தைய காலத்தில் இந்த ஜமாத் இருக்கும்போது, பல்வேறு மக்கள் இருக்கக்கூடிய பொறுப்புதாரர்கள்லாம் இருக்கும்போது, எப்படி அந்த மாநாடு நடத்தும் போது என்ன மக்களுடைய உணர்வுகள், பிரதிபலிப்புகள், உழைப்புகள் எப்படி இருந்துச்சோ அதுக்கு சற்றும் குறையாமல் மிக அளவில் இருக்குங்கிறதே இது உலகத்திற்கு ஒரு பறைசாட்டின ஒரு விஷயமாக நாங்கள் அதை சொல்லி. அப்படின்னா முகமது சொல்றது ஜெய்னுல் ஆப்தீனுடைய வெளியேற்றம், ஜெய்னுல் ஆப்தீனுடைய எக்ஸ்பிளிசிட், அதாவது அவருடைய சொல்வதை போன்ற இயக்கத்திற்கு எந்த ஒரு சரிவும் இல்லை என்பதை தான் இந்த நீங்க நடத்தின அந்த கூட்டத்துல மக்கள் கூடின லட்சக்கணக்கான மக்கள் சாட்சி. அப்படித்தானே? கண்டிப்பா, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. ஆனா இன்னொரு விடயத்தை நம்ம கேட்கணும். ஆரம்ப காலகட்டங்களில் தமிழ் முஸ்லிம்களில் ஒரு பெரும் கொள்கை சித்தாந்த ரீதியான விடயங்களை முன்னெடுப்பதில் தௌஹீத் ஜமாத்திற்கான ஒரு தனி இடம் இருந்தது. 1993களில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தொடர் பயணத்தில் பிரிவை ஏற்படுத்தப்பட்டு கூட இந்த சித்தாந்தம் ஆழமான தாக்கத்தை தமிழ் முஸ்லிம் இளைஞர்களிடத்திலே ஏற்படுத்தியது. அதற்கு பின்னால் எல்லா விடயங்களும் வகுக்கப்படுவது உங்கள் தமிழ் சமூகத்தின், இஸ்லாமிய சமூகத்தின் கொள்கை ரீதியாக, மத ரீதியான கொள்கைகளை முழுவதுமாக கட்டமைக்கக்கூடிய பொறுப்பில் திரு ஜெய்னுல் ஆப்தீன் தான் இருந்தார். இன்று கூட அவருடைய
தாக்கம் அவர் எழுதிய நூல்களினுடைய முகவுரைகள் தொடர்கிறதா இல்லையா? அதை நீங்கள் எந்த அடிப்படையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? இது ஒரு நியாயமான கேள்விதான். பொதுவாக நீங்க குறிப்பிட்டு காட்டக்கூடிய அவங்க அவங்க அந்த சகோதரர் அவங்களா இருக்கட்டும், பொதுவாக நம்ம ஒரு இயக்கம் சொன்னா, ஒரு அமைப்புன்னு சொன்னா, மக்கள் அறியும்படியாக சிலர் என்ன செய்வாங்க, காட்சி அளிப்பார்கள். சரி. ஆனா அது ஒரு குழு தான். இப்ப எங்க ஜமாத்தை பொறுத்த மட்டில் இது ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பு. அங்கு இருக்கக்கூடியவர்கள் ஒரு அறிஞர்கள் குழு என்று சொல்லி, ஒரு 20க்கும் மேற்பட்ட அறிஞர் குழுவினுடைய ஒரு கருத்தை தான் என்ன செய்ய முடியும்னு சொன்னா, நீங்கள் சொல்லக்கூடியவர்களால் பிரதிபலிக்க முடியும். அதனாலதான் இப்ப யார் அந்த மாதிரி நபர்கள் இல்லாவிட்டாலும் எங்களுடைய பயணத்துக்கு தடை இல்லைன்னு நாங்க சொல்றோமா இல்லையா? அதற்கு காரணமே இதுதான். இப்போ நாங்க உதாரணத்துக்கு நீங்க சொல்றதா இருந்துச்சுன்னு சொன்னா, இப்போ எங்களுடைய மாநாடு நடந்திருக்கக்கூடிய நேரத்துல கூட நாங்கள் நூல்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், வெளியீடு நாங்கள் அறிமுகம் செய்திருக்கிறோம். அதே மாதிரி இப்போது கிட்டத்தட்ட ஒரு 6 நூல்கள் கிட்ட வெளியீடு பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு 20க்கும் மேற்பட்ட நூல்கள் இன்னும் விரைவிலே வெளியிட இருக்கிறோம். அதாவது நீங்க இதை வெளியிட வேண்டும் என்றால் அவர் மட்டுமே, இந்த ஜெய்னுல் ஆப்தீன் மட்டுமே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திற்கு எழுத்து ரீதியாக சித்தாந்த ரீதியாக இல்லை, அவரை போன்று பல அறிஞர்கள் இருப்பதன் காரணமாகத்தான். அதனாலதான் எங்களுக்கு அதுல தொய்வு இல்லைங்கிற தொய்வு இல்லை. அதனாலதான் அது எங்களுக்கு ஒரு இழப்பா தெரியல. ஒரு நபரை சார்ந்து அவருடைய அறிவு, அவருடைய ஆற்றல், அவருடைய எழுத்து என்று இருக்கக்கூடிய ஒரு நேரத்துலதான் நமக்கு என்ன வரும்னு கேட்டனா மொத்தமும் போயிடுச்சுன்னு. தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நாம் கேட்பதில் இல்ல அதுதான் அந்த அறிவை தான் சொல்றேன். எங்களுக்கு அதை பத்தியான இது அல்ல. அது தொலைக்காட்சியினுடைய எங்களுக்கு என்று சில எத்திக்ஸ் இருக்கிறது. அந்த விடயத்துக்கு நான் போகாவிட்டாலும் கூட அவர் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர், அரபு மொழி இலக்கியங்களில் ஆய்வு கொண்டு என்பதில் உங்களுக்கு மாற்று கருத்து உண்டா? அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இல்ல மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் நான் சொல்லுவது போல, அதாவது இது ஒரு குழுவினால் வெளியிடப்படக்கூடிய ஒன்றுதான். ஒரு மார்க்க ரீதியாக நாங்க ஒன்றை வெளியிடுறோம். நான் என்ன சொல்கிறேன், ஒரு குழுவினால் என்றாலும் அந்த குழுவிற்கு தலைமை தான்று கடந்த காலங்களில் இந்த கொள்கை சித்தாந்தங்களை, மரபுகளை எப்படி பின்பற்ற வேண்டும் என்று உலகில் ரீதியாகவும் இஸ்லாமிய மார்க்க ரீதியாகவும் வரையறுக்கப்பட்டதில் அவர்தான் மிகப்பெரிய பொறுப்பு வகித்தார் என்பதில் முகமது மறுக்க முடியுமா? இல்ல அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா, சுத்தி வளைச்சு பேக்க சுத்தி வளைச்சு இல்ல, நேரடியாவே சொல்லிடுறேன். ஒரு குழு அவருக்கு அப்படி எல்லாம் இல்ல நீங்க நியாயமான கேள்விதான். நீங்கள் பார்க்கும் போது வெளி உலகத்திற்கு அவரை நீங்கள் உங்களுக்கு இப்போ முகமது நான் நீங்க என்ன உட்கார்ந்து கேக்குறீங்க, மொத்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் முகமது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய பார்வையாக தான் நான் எடுத்துக்கிட முடியும். ஆனா எனக்கு பின்னால நான் இல்லாவிட்டாலும் இந்த இடத்தில் பதில் சொல்வதற்கு இன்னும் ஒரு 10-20 பேர் இருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய பார்வையாக இருக்கிறது. அதே மாதிரிதான் உங்களால் நம்ம ஒருத்தரை அறிமுகப்படுத்துறோம், ஒரு ஃபவுண்டரா இருப்பாங்க, தலைவரா இருப்பாங்க, அவரை தான் உங்களுக்கு நாங்க என்ன செய்வோம், உலகத்துக்கு காட்டுவோம். அந்த அடிப்படையில் உங்க கேள்வி இருக்கிறது. அதனால் அந்த அடிப்படையில் தான் உங்க கேள்வி இருக்கிறது. எங்களுக்கு அது ஒரு இழப்பு கிடையாது. எங்களுக்கு அவரை நாங்கள் காட்டுகிறோம், அவர்களுக்கு செய்தியை எடுத்து சொல்லுகிறோம், அந்த செய்தி அவர் உலகுக்கு சொல்லுகிறார். சொல்லுவதில் வல்லமையாக கூட இருந்திருக்கலாம், அது வேற விஷயம் இல்லை. அதே நேரத்தில் அவர் அல்லாத இன்னும் 20 பேர் 30 பேர் எங்களுடைய ஜமாத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். அதனால எங்க தொடர் பயணத்துக்கு எந்த இழப்பும் இல்லை. அது அழகாக பிரதிபலிச்சிட்டு இருக்குங்கிறது தான் மாநாட உதாரணம் காட்டு. இந்த மாநாட்டுல அடிப்படையா நீங்க எந்த கொள்கையை முன்னெடுத்து சொன்னீங்க? அதாவது ஒரு விமர்சனங்கள் வந்தது, உங்களை போன்றவர்கள் உங்களுடைய ஜமாத்துடைய தலைவர்கள் பேசுகிற போது அவர் இல்லை என்றாலும் இதை நாங்கள் செய்து காட்டோம், இந்த நோக்கத்திற்காகத்தான் இந்த மாநாடு போட்டப்பட்டது, அதை மாநாட்டினுடைய இறுதி பிரகடனமாக வெளியே அவருடைய பெயரை கூட உச்சரிக்க கவனமாக நீங்கள் மறுத்துவிட்டீர்கள். மேடைகளிலே நாங்கள் தொடர்ந்து அவதானிக்க போது பார்க்கிறோம், ஒரு இடத்திலும் கூட உங்களுடைய தலைவர்கள் அந்த மேடையில் அவருடைய பெயரை, ஜெய்னுல் ஆப்தீன் என்கிற பெயரை மிக கவனமாக உச்சரிக்க மறுத்ததையும் கூட நாம் ஒரு பத்திரிகை நிறுவனம் மூலம் அறிந்து கொண்டோம். நாம் அந்த நிகழ்ச்சியில் இல்லை, இருந்தாலும் கூட இது ஏன் இப்படிப்பட்ட ஒரு விடயங்கள்? அது மட்டும் இல்லாமல் அவர் இல்லாததை ஒரு துறைக்கு எந்த விதமான சரிவும் இல்லை என்பதற்காகவே கூட்டப்பட்ட மாநாடு. நியாயமான கேள்வி. அதை நிரூபிப்பதற்காக கூட்டப்பட்ட இது நியாயமான கேள்வி. அதாவது நீங்க யாரை குறிப்பிடுறீங்களோ அவர்கள் ஜமாத்துல இருக்கக்கூடிய, நீங்க ஏன் யாரை குறிப்பிடுறீங்க என்று சொல்லி அவர் பேரை சொன்னா சொல்லிக்கலாம், தப்பு இல்லை. பிஜே என்று சொல்லி அதுல சொல்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லக்கூடிய அளவில் உள்ள தகுதி வாய்ப்புகளை நம்ம பார்ப்போம். எல்லா மக்களுக்கும் தேவையான ஒன்றா நம்ம பார்ப்போம். ஜெய்னுல் ஆப்தீன் என்று சொல்லி உலகம் முழுவதும் அவர் குறித்து சொல்ல வேண்டிய அவசியம் தேவையில்லை நான் நினைக்கிறேன். அதனாலதான் நான் அந்த பேரை தவிர்க்கனே தவிர உலகம் ஃபுல்லா அவருடைய பெயரை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தேவை இன்னைக்கு இருக்கிறதா என்று என்னுடைய பார்வை இருக்கிறது. உங்களுக்கு நீங்க உங்க கேள்வியில் இருக்கலாம், என்னுடைய பதில் இருக்குங்கிறது அதுல விஷயம். இப்போ மாநாடை பொறுத்த மட்டில் இந்த மாநாடு இப்போது இந்த புதிய நாங்க அறிவிச்சது கிடையாது. அன்னைக்கு ஜெய்னுல் ஆப்தீன் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே அது அறிவிக்கப்பட்ட மாநாடு. அவர் பின்னால் ஜமாத்தில் இல்லாத ஒரு சூழ்நிலை அவர் போய்விட்டார்.
அதற்கு பின்னால் வந்திருக்கக்கூடிய நிர்வாகத்தில் எது வாக்குறுதியாக நாங்க வந்து மக்களுக்கு சொன்னோமோ அந்த மாநாடை நாங்கள் என்ன செஞ்சோம், அறிவிப்பு செய்தோம். மாநாட்டினுடைய நோக்கம் என்பது அவருடைய பேரை உச்சாரிக்கணுங்கிற எந்த அவசியம் எங்களுக்கு இல்லையே. அதுல என்ன அவசியம் இருக்கு? அவர் ஒரு பெரிய ஐகான் தானே. எந்த ஐகானும் மறுக்காவிட்டாலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மிகப்பெரிய ஐகானாக தமிழகத்தில் 90களுக்கு பின்பு ஒரு பெரும் மாறுதல் சித்தாந்த ரீதியாக ஒரு தமிழ் முஸ்லீம் இளைஞர் கிடத்தில் ஏற்பட்டதுல பி. ஜைனுல் ஆபிதீனுடைய பங்கு மறுக்க முடியுமா? இல்ல, நியாயமான பேச்சு, மறுக்க முடியாதுதான். ஆனால் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜமாத்தை பொறுத்த மட்டும் நான் ஒரு அடிப்படை சொல்லிக்கிட்டேன். நீங்க கேட்டதுனால எனக்கு ஒரு சின்ன டைம் கொடுங்க. ஒரு சின்ன அடிப்படை என்னன்னு சொன்னா, இந்த ஜமாத் வந்து ஒரு 20-30 வருஷ பயணத்துல பல்வேறு விமர்சனங்களை சந்திச்சிருக்கு. அந்த விமர்சனங்கள்ல மிக முக்கியமான ஒரு விமர்சனம் என்னன்னா, இந்த ஜமாத் நீங்க சொன்ன அந்த ஐகான் இல்லாவிட்டால் என்ன ஆகாது, கொள்கை கிடையாது, அந்த ஐகான் என்ன சொல்லுகிறதோ அதுதான் ஜமாத்தினுடைய கொள்கைன்னு விமர்சிக்கப்பட்டுச்சு. நாங்க வந்து பல்வேறு விதமாக கொள்கை ரீதியாக விமர்சனங்களை எடுத்து வைக்கக்கூடிய நேரத்துல நீங்க என்னதான் கொள்கையை சொன்னாலும் இந்த ஜமாத்தினுடைய ஐகான் என்று நீங்கள் யாரை சொல்லுகிறீர்களோ அவர் எதை சொல்லுகிறாரோ அதுதான் உங்க கொள்கை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அதை முறியடிக்கிற விதமாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா நாங்க பயன்படுத்த. என்னுடைய கருத்து அல்ல, அது மக்களின் பார்வை, மக்களின் தமிழ் முஸ்லிம்களுடைய பார்வை. இன்னைக்கு மக்கள் உணர்ந்திருப்பாங்கல்ல, இன்னைக்கு மக்கள் வந்து என்ன உணர்ந்திருப்பாங்கன்னா அது உறுதிதானா? மக்கள் தெளிவா நீங்க சொல்றீங்கல்ல, இந்த நாங்கள் கூறுகிற பத்திரிகை உலகிலும் பொதுவாக சமூக ரீதியாகவும் உன்னிப்பாக அவதானிப்பாக கவனிக்கப்படுகிற இடத்தில் அவர் சென்று விட்டால் எந்த விதமான ஒரு சரிவும் இல்லை என்பதை இன்று உணர்ந்திருக்கிறார்கள். உறுதியா இருக்கீங்க? உறுதியா இருக்கும். அதுல மாநாட்டுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு மிக உறுதியாக மிக தெளிவாக இல்லாமல் இருக்கிறோம். இப்ப தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இப்ப குழப்பம் இல்லாமல் ஒரு கொள்கை வடிவமைப்பை கடந்த காலங்களில் எடுப்பதை போன்று முன்னெடுத்து செல்லுது. அரசியல்ல உங்களுடைய ஜமாத்து ஒருபோதும் பயணிக்காது, அப்படித்தான் திட்டம். ஆனால் நோக்கம் என்ன? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அரசியலில் பயணிக்கவில்லை. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அல்லாமல் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, இந்தியன் முஸ்லீம் லீக் போன்ற பல இயக்கங்கள் இன்று நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பதற்கு போட்டியிடுவதற்கும் அசம்பிளியில மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில இருக்கிறாங்க. அது அப்படி இருக்கிற சூழ்நிலை நீ எந்த அடிப்படையில் இந்த ஜமாத்து இனி வருங்காலங்களில் பிரச்சனைகளை முன்னெடுத்து செல்லும்? 3 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசியல் ரீதியா நீங்க நம்ம வந்து எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்பது ஏதோ ஒரு நேரத்தில் எடுத்த முடிவு கிடையாது. நம்ம அரசியல் நிலைப்பாடுகள் ஆதரவு எதிர்ப்புன்னு தெரிவிக்கக்கூடிய நேரத்துல இந்த கட்சியை ஆதரிப்போம், இந்த கட்சியை எதிர்ப்போம் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய நம்முடைய அரசியல் நிலைப்பாடுகளை அறிவிக்கக்கூடிய நேரத்துல எதை நம்ம பிரதானமா கொள்கையாக இந்த ஜமாத்து கையில் எடுத்திருக்கிறதோ அதுல சில குந்தகங்கள் எங்களுக்கு வந்துச்சு. அதனாலதான் நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டா, அரசியல் நிலைப்பாடு என்பது ஒரு குறிப்பிட்ட நிலைப்பாடு நமக்கு கிடையாது, அரசியல் நிலையில கருத்து சொல்ல மாட்டோம்னு சொல்லி பல்வேறு சந்தர்ப்பங்களில் எடுக்கப்பட்ட முடிவு அது. இதுதான் அரசியல் நிலைப்பாடு சம்பந்தமாக ஜமாத்துடைய இது. அது அரசியல்ல போட்டியிடுவதா இல்லது ஆதரவா? போட்டியாக இருந்தாலும் சரி, ஆதரவா இருந்தாலும் சரி. கடந்த காலங்களில் நீங்க வெளிப்படையா அறிவிச்சது இல்ல. இதுக்கு முன்னால நம்ம அறிவிச்சிருக்கிறோம். அதாவது கடந்த காலம், அதுதான் நான் சொல்ல வர்றேன். கடந்த காலங்களில் இதுக்கு முன்பாக இன்ன கட்சிக்கு ஆதரவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி தௌஹீத் ஜமாத் சார்பாக அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா அதனுடைய சில விஷயங்கள் நம்ம பார்க்கையில, அதாவது ஒரு கட்சிக்கு நம்ம ஆதரவு சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள், இப்ப பிஜேபிக்கு வந்து அவங்க மறைமுகமா கூட்டு வைப்பாங்க, நம்ம ஆதரவும் சொல்லிடுவோம். அப்போ மக்கள் கேட்பாங்க, நீங்க ஆதரவும் சொன்னதுனாலதானே இந்த கட்சிக்கு நாங்க வந்து வாக்களித்தோம்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம கையை பிசைகிற ஒரு நிலைமை வந்துடும். அரசியலா தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் வர்ற நேரத்துல நமக்கு ஒரு நெருக்கடி வர்ற காரணத்தினால நம்முடைய பிரச்சாரத்துக்கு அது ஒரு இடையூறா இருக்கிறதுனால அரசியல் நிலைப்பாட்டுக்கு கருத்தும் தெரிவிக்க மாட்டோம், ஆதரவு எதிர்ப்புங்கிற அந்த கருத்துக்கள்லாம் நம்மகிட்ட இல்லைங்கிற மாதிரி நாம ஒரு நிலைப்பாடு எடுத்து விட்டோம். இது இன்னைக்கும் ப்ராசஸ்ல இருக்கு, இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை விட ஒரு சிறந்த முடிவு வேண்டுமால் எடுக்கணும்னா அது நம்ம செய்ய முடியாது, அது காலங்கள் தான் அதுக்கு தீர்மானம் செய்யுங்கிறது முதல் விஷயம். அந்த முடிவு இன்னைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது, தொடர்கிறது. இது ஒண்ணு. நேயர்களே, வணக்கம் தமிழன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு தொடரும். திரு முகமது, இப்போ அப்படின்னு சொன்னா பல காலங்களில் நீங்கள் எடுத்த முடிவுகள் தவறுதலான புரிவுக்கு உட்படுத்தப்பட்டு வாக்காளர்கள், தௌஹீத் ஜமாத்துடைய ஆதரவாளர்களும் முஸ்லிம் சமூகத்திலும் ஏன் இப்படி எடுத்தீர்கள் என்ற குழப்பம் நிலை இருந்தது. அதனால் நாங்கள் அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறோம், தொடர்வோம் என்கிறீர்கள். ஒரு குற்றச்சாட்டு தௌஹீத் ஜமாத்தின் மீது கடந்த காலங்களில் என்ன இருந்ததுனால், ஜைனுல் ஆபிதீன் எடுக்கக்கூடிய முடிவுகளை மறு கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லை, அது ஒரு மொனோதிஸ்டிக் பாலிடிக்ஸ், ஒரு ஒற்றை மோனோபொலியாக அவர் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான். ஒரு பெரிய ஆளுமையாக இருந்தார். அவருடைய முடிவுகள் குறிப்பாக அதிமுகவை சார்ந்துதான் இருந்தது என்பதைத்தான் நாமும் கூட பார்த்தோம். பல முடிவுகளில் அவர் கருணாநிதியுடைய எதிர்ப்பை தமிழ் சமூகத்தில், தமிழ் முஸ்லீம்களில் கருணாநிதியுடைய ஆதரவை முழுமையாக உடைத்தெறிந்தவர் ஜைனுல் ஆபிதீன் முதன்முறையாக. ஏன்னு கேட்டால்
77களிலிருந்து தொடர்ந்த வரலாற்று பதிவுகளில் பார்க்கிற போது முஸ்லிம் சமூகத்தை கருணாநிதியிடமிருந்து முழுமையாக பிரித்த ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர் ஜெயினுல் ஆப்தீன். அந்த அடிப்படையில் இப்போது வரக்கூடிய, நீங்க சொன்னீங்க இல்லையா, வெளிப்படையாக பாரதிய ஜனதாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருந்த முஸ்லிம் அமைப்புகளில், குறிப்பாக செக்யூலர் போர்ஸாக கூட்டணி வைக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழ்நாட்டில் நீங்கள் ஆதரவளிக்க வாய்ப்புண்டா? அந்த அடிப்படையில் ஜெயினுல் ஆப்தீன் காலம், அதற்கு பின்பு மாறிய இப்போதைய கூட்டமைப்புகள், பிஜேபிக்கு எதிராக நீங்கள் பல இடங்கள் பதிவு செய்து கொண்டிருந்தாலும் அதற்கு எதிராக ஓட்டு கன்சாலிடேட் பண்றதுக்கு அது மாதிரி உங்களுக்கு நிலை உண்டா? எடுக்க வேண்டிய சாத்தியம் இருக்கிறது? இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசியல் நிலைப்பாடு சம்பந்தமா சொல்லிட்டோம். சரி, இனிமேல் இருக்கா இல்லையாங்கிறதுங்கிறது நம்ம கையில இல்ல. சரி, அது வந்து இது ஒரு பெரிய அமைப்பு ஜமாத். இது ஆமா ஆமா, அது சரி. இது வந்து ஒரு பெரிய பொதுக்குழு கூட்டி அது சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முடிவு. நான் உங்கள்கிட்ட அதற்கான முடிவு கேட்கல, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? வாய்ப்புன்னு சொன்னாலும் முடிவினுடைய ஒரு அம்சமாக தான் அது அமையும். அதை விட என்ன சொல்லலாம்னு கேட்டா, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, ஜெயினுல் ஆப்தீன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒற்றை மனிதருடைய ஒரு முடிவாகத்தான் அனைத்தும் இருந்துச்சுன்னு சொல்றது, அந்த மாதிரி நீங்க சொல்றது நம்ம ஏத்துக்கிடல. அந்த மாதிரி அவர் அப்படித்தான் இருந்தது அதிமுக. இல்ல, அது நீங்க தானே சொல்றீங்க, அது நாங்க தானே சொல்லணும். ஆமா, அது மாதிரிதான் போச்சு. நீங்க இல்லன்னு சொல்லல. நான் தான் முதல்ல ஆரம்பத்திலேயே பதிய வச்சுட்டேன். நான் வந்து நீங்க இந்த கேள்வியை சொல்றதுக்கு முன்னாலேயே முதலே சொல்லி இருக்கிறேன், எங்களுடைய ஒரு கூட்டு முடிவை தான் அவரால் பிரதிபலிக்க முடியுமே தவிர உங்களுக்கு தெரியும் ஒரு ஆளுமையை தான் வெளியில காட்ட முடியும். நீங்க எந்த ஒரு அமைப்பு ஒரு இயக்கமா இருந்தாலும் ஒரு ஆளுமை தான் வெளி உலகத்துக்கு தெரியும், அதுல மாற்று கருத்து கிடையாது. இப்போ பிஜே என்று சொல்லக்கூடியவர், அவர் இருக்கக்கூடிய அந்த ஒற்றை ஆளுமை என்று நீங்க சொல்றதை வந்து நான் மறுக்கிறேன். அப்படி கிடையாது. அரசியல் நிலைப்பாடாக இருந்தாலும் அரசியல் நிலைப்பாடு விவாதத்துக்கு உட்படும். இந்த கட்சிக்கு நம்ம ஆதரவு செய்யலாமா, இந்த கட்சிக்கு ஆதரவு செய்யக்கூடாதா என்று விவாதிக்கப்படும் எங்களிடத்திலே. அப்ப எங்களிடத்துல விவாதிக்கப்பட்டு எங்களுக்கு நிர்வாக மட்டங்கள் இருக்கிறது, செயற்குழு, பொதுக்குழு, சும்மா நினைச்ச கவுத்தம்லாம் செய்ய இயலாது, அப்படியான மட்டங்கள் இருக்கிறது. அந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க சொல்றீங்களா அதிமுகவுக்கு, அதாவது கலைஞருக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு காலத்துல முஸ்லீம் சொன்னா நீங்க வாஸ்தவம் தான், முஸ்லீம் சொன்னா அது உடைக்கப்பட்டுச்சுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இல்ல இல்ல, அப்படி சொல்லுங்க, அது நியாயமான. நான் கேட்கிறேன், திரு கருணாநிதியினுடைய ஆதரவு வலையை தமிழ் முஸ்லீம் சமூகத்தில் முழுமையாக கருவறுத்தது இல்லை என்று ஆக்கியது இல்ல, அது நியாயமான பேச்சு தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி கேளுங்க, இது ஒரு நியாயமான பேச்சு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கருணாநிதியை பொறுத்த மட்டில், டிஎம்கே பொறுத்த மட்டில் இஸ்லாமியர்கள் வாக்கு எங்களுக்கு தான், இஸ்லாமியர்களை பொறுத்த மட்டில் டிஎம்கேக்கு தான் எங்களுடைய வாக்கு என்று இருந்துச்சு, தமிழகத்தில் இருந்துச்சு, மாற்று கருத்துலாம் கிடையாது. அது உடைக்கவும் நம்ம செஞ்சோம். உடைச்சதனுடைய காரணம் என்னங்கிறதா விஷயம். அதாவது அதிமுகவை பொறுத்த மட்டில் நம்ம ஒரு கோரிக்கை வைக்கணும். இப்ப இடஒதுக்கீடுன்னு ஒண்ணு கொடுன்னு நம்ம கேட்கறோம். நீங்க என்ன செய்றீங்க? இப்போ கருணாநிதி என்ன செய்யறாரு, ஒரு காலத்துல எப்படி இருந்தாரு, இடஒதுக்கீடு தர்றோம் அதனால எனக்கு ஓட்டு போடுன்னு சொன்னாரா, தந்தாரா? அப்படியான வாதங்கள் வைக்கப்படல. முஸ்லிம்களுக்கு அவர் என்ன செய்வாருன்னா, நான் வந்து சிறுபான்மை மக்களுக்கு ஒரு நெருங்கிய நண்பனாக இருக்கிறேன், நோன்பு காலங்கள்ல கஞ்சி குடிக்கிறது, இது மாதிரியான இஃப்தார் நிகழ்ச்சிக்கு வர்றதுனால எங்களுக்கு என்ன லாபம், எங்க சமூகத்துக்கு அதனால ஏதாவது லாபம் இருக்கிறதா? எங்க சமூகத்துக்கு நீங்க இஃப்தாருக்கு நிகழ்ச்சிக்கு வர்றதுனாலயோ சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் கூட இருக்கிறங்கிறதுனால எந்த லாபம் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு லாபம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசு சார்ந்த வேலைகளில் இப்ப இடஒதுக்கீடுன்னு ஒண்ணு இருக்கு, 3 தர்றேன், 2 தர்றேன், 5 தர்றேன்னு ஒரு வாக்குறுதியை நீங்க கொடுக்கணும். சரி, இப்போ அதையும் தாண்டி, இடஒதுக்கீடையும் தாண்டி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய அமைப்பு எது மாதிரி நிலை எடுக்கும்? எங்களுடைய அமைப்பு, நான் ஏற்கனவே அரசியல் சம்பந்தமா சொல்லிட்டேன். அரசியல் சம்பந்தமாக நாங்கள் அரசியலுக்கு என்ன செய்ய மாட்டோம்னு சொன்னா, இது தெரியும், அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவு பிரச்சாரமோ அல்லது ஆதரவு கருத்துக்களோ சொல்ல மாட்டோம். அதே நேரத்தில் நாங்கள் வந்து தீர்மானங்களை நிறைவேற்றி அறிவிப்பு செஞ்சிருக்கிறோம். எப்படி அறிவிப்பீங்க நாடாளுமன்றத்துல? இப்ப நான் ஓப்பனா சொல்லுங்க. முத்தலாக் விவகாரத்தில் ஒரு பெரிய கிரைஸ் இருக்கு. முத்தலாக் விஷயத்தில் இன்ஸ்டன்ட் தலாக் சொன்னாலும் அவரை பிடித்து உள்ள போட்டு கேஸ் இல்லாம 3 வருஷம் வைப்பதற்கு நாடாளுமன்றத்துல 2 சபையிலையும் பாஸ் ஆச்சு. இப்ப அது அடுத்து சில ரெட்டிபிகேஷன், சில மாற்றங்களை கொண்டு வந்து அது அப்படியே ஹேங்கிங்ல இருக்கு. காங்கிரஸ் கட்சி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தனது மேனிஃபெஸ்டோல முதலாக சொல்லுவோம் முத்தலாக் சட்டத்தை நீக்கும்னு சொல்றாங்க. இப்போ தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலினுடைய தலைமையில ஒரு செக்யூலர் ஃபோர்ஸான ஒரு கன்சாலிடேட் பார்ட்டிகளுடைய கூட்டமைப்பு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அதிமுக ப்ரோ பாஜகவாக இருக்கிற சூழ்நிலையில், அப்படித்தான் சொல்லப்படுற சூழ்நிலையில நீங்க மௌனமா இருப்பீங்களா, இல்ல வரக்கூடிய தேசிய அரசியலில் முஸ்லிம்களுக்கான எதிர்காலத்தை குறித்து கணித்து வாக்களிப்பீர்களா, வெளிப்படையா சொல்வீர்களா? அதாவது 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து மத்திய அரசாங்கத்தில் அது ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடியவங்க பொதுவாக இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு ஒடுக்குமுறையை கையாளுறாங்க. குறிப்பாக இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கவர்ச்சிகரமான திட்டங்களை நமக்கு அறிவிப்பு செஞ்சிருந்தாலும்
அவர்கள் வந்து ஒரு ஒடுக்குமுறையை தான் என்ன செய்யறாங்க, கை கொள்றாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். மாட்டுக்கறி விவகாரத்துல இருந்து எதுவா இருந்தாலும் சரி. அப்போ இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களை பொறுத்த மட்டில் யாரு வரணுங்கிறத விட யாரு வரக்கூடாதுங்கிறதுல நாங்க தெளிவா இருக்கோம். யாரு வரக்கூடாது, எங்களுக்கு யாரு வரக்கூடாது நீங்க உங்களுக்கே தெரியுமே. இல்ல நீங்க சொல்லுங்க. மத்திய அரசில் வந்து பாஜக வரக்கூடாதுங்கிறது வரக்கூடாதுன்னு எதிர்த்த கூட்டணி தமிழ்நாட்டுல யாரு? இல்ல அதான் முடிச்சிடுறேன். அப்போ பாஜக வரக்கூடாது என்பது அனைவருக்கும் தெரியும். சரி, இப்போ முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் நாம வந்து இப்ப நான் இப்ப சொல்றதே ஒரு மக்களுக்கு விளங்கதானே செய்யும், புரியதானே செய்யும். யாரு வரணுங்கிறத விட யாரு வரக்கூடாது என்று தீர்மானம் செய்யக்கூடிய ஒரு சக்தியாக நாங்கள் இருக்கிறோம். யாரு வரக்கூடாதுன்னு சொன்னா யாரு வரணுங்கிறது எங்களுக்கு நன்மையா போயிடும். சரிங்களா? உங்களுக்கு அது மீதி யாருங்கிறது ரெண்டாவது விஷயம். நீங்க வெளியே அறிவிக்க மாட்டீங்க. அது நீங்க ஓட்டுங்கிறது என்னுடைய உரிமை சார்ந்த விஷயம். நான் இப்போ ஒரு ஓட்டு நாங்க யாரு வரக்கூடாது, நாங்கள் அமைப்பு இல்ல யாருக்கு ஓட்டு போடுன்னு சொல்ல மாட்டோம். இல்ல அமைப்பு சார்பான விஷயங்கள்ல ஒரு அமைப்புக்கு ஒரு கட்சிக்கு வந்து இந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டேங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனா எங்க ஓட்டு என்னன்னு சொல்றதுக்கு எங்க உரிமை இருக்குது. எல்லாருக்கும் நாங்க எங்க ஓட்டு எங்க ஓட்டை யாரு கொடுப்போம்? இடஒதுக்கீடு யாரு தருகிறார்களோ அவர்கள் கொடுப்போம். மாட்டுக்கறியை யாரு எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கு கொடுப்போம். மாட்டுக்கறியால் அரசியல் பண்ணுகிறார்களோ அவர்களை எதிர்ப்போம். அதாவது மாட்டுக்கறியின் பெயரால் அரசியல் செய்யக்கூடியவர்களை எதிர்ப்போம். எதிர்க்கக்கூடியவர்களுக்கு எங்களுடைய ஓட்டை இயற்கையிலே கொடுப்போம். யார் எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கு இயற்கையிலே எங்களுடைய ஓட்டு போகும். இது இயற்கையிலே போற ஒண்ணு தானே. நாங்கள் போராட்டம் பண்றோம், ஆர்ப்பாட்டம் பண்றோம், எங்க ஜமாத் பண்ணதான் செய்கிறது. நாங்கள் அதற்கான தீர்மானங்களை நிறைவேற்றுறோம், அதுக்கான பொதுக்கூட்டங்கள்ல பேசுறோம். அதெல்லாம் அவங்களுக்கு விளங்காதா? அவங்களுக்கு கண்டிப்பா விளங்கதான் செய்யும். அப்ப கரெக்ட் தானே இது? அப்ப அது மக்கள் எடை போடுவார்கள். நேத்து வந்த ஒரு சின்ன அல்ற சில்றன்னு சின்ன சின்ன அமைப்புகள்லாம் இருக்கும், சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்கும். அவங்களும் மாட்டுக்கறிக்கு எதிராக நாங்க வந்து ஆர்ப்பாட்டம் செய்யறோம், அதை செய்யறோம், இதை செய்யறோம் சொன்னா முஸ்லிம் மக்கள் இந்த ஓட்டை இவர்களுக்கு போட்டால் அது நமக்கு லாஸ் ஆகுமா, உரிய இடத்துக்கு பயன்படுமா, இப்படி எல்லாம் கணித்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவர்களுடைய ஓட்டை நியாயமான முறையில் யாரு வரக்கூடாது என்பதும் யாரு வரணும் என்பதையும் தீர்மானிக்கும்படியாக அது. இப்படி ஒரு மௌனியாகத்தான் இருப்பீங்க. சரி, மௌனியாக இருப்போம் இல்ல, சக்தியாக இருப்போம். இல்ல அதாவது சக்தியா இருப்பீங்க, ஆனா வெளிப்படையாக வந்து அறிவிக்க மாட்டீங்க. அவங்க புரிந்து கொள்வார்கள் என்பதை நானும் புரிந்துகிட்டேன். இப்ப திருப்புவனத்துல ஒரு படுகொலை சம்பவம் இன்று இப்போது போய்கிட்டு இருக்கு. இஸ்லாமிய குழுக்கள் இஸ்லாமிய அழைப்பு பணி செய்கிற போது அதை மறுத்ததால் ஒரு ராமலிங்கம் என்பவர் கும்பகோணத்தினர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். 8 முஸ்லீம் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து இப்பொழுது ஹிந்துத்துவ அமைப்புகள் என்ன சொல்லுதுன்னா 146க்கு மேற்பட்ட ஹிந்து ஆதரவு பிரச்சாரங்கிகள் தமிழ்நாட்டில் இஸ்லாமிய மதவாத தீவிர அடிப்படைவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டார்கள், எச் ராஜா போன்றவர்கள் சொல்றாங்க. நீங்க இந்த படுகொலை எப்படி பாக்குறீங்க? முதல்ல ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னா, இந்த ராமலிங்கத்தினுடைய படுகொலை வன்மையாக கண்டிக்கிற விஷயம். அது யார் செஞ்சாலும் சரி, என்ன காரணத்துக்காக செஞ்சாலும் சரி, அது ஒரு முஸ்லீம் செஞ்சாலும் சரி, உடனே அவர்களை பிடித்து அதற்குரிய தண்டனை கொடுக்கணும் என்பதில் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்து, ரெண்டாவது கருத்துக்கு இடமே அதுல இல்லை. அதுல நமக்கு எந்த இதுவும் கிடையாது. அதே நேரத்தில் நீங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்களே பாருங்க. இப்ப ஹெச் ராஜா சொல்றாருல, ஹெச் ராஜாவா இருந்தாலும் சரி அல்லது அவருடைய வேற வேற அந்த அமைப்பை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இது மாதிரி ஒரு படுகொலை நடக்கக்கூடிய நேரத்துல அந்த படுகொலை நடக்கக்கூடிய அந்த விசாரணையை திசை திருப்பக்கூடிய வேலையை தான் அவங்க செய்யறாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னு சொன்னா அதற்கு ஒரு மத சாயத்தை வந்து பூசுறாங்க. அந்த மத சாயம் பூசாமல் சுதந்திரமாக, நான் என்ன சொல்றேன்னா உண்மையிலேயே ஒரு முஸ்லீம் கொலை செய்யப்பட்டதாக ஹெச் ராஜாவே நினைக்கட்டும், வேண்டான்னு சொல்லல, அவருக்கு நினைக்க உரிமை இருக்கு, அவருடைய உரிமை அது. அவர் மதத்தின் மீது அவருக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் மதத்தின் மீது அவருக்கு ஒரு பாசம் இருக்குதுன்னு சொன்னா அவர் வந்து அதை நினைக்கட்டும், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவர் பொறுமையா தான் இருக்கணும். இது வந்து ஒரு ஒரு விசாரணை என்ன நடக்கிறது, காவல்துறை என்ன சொல்லுகிறது, என்ன மாதிரியான ரிசல்ட் வந்திருக்கிறது, உண்மையிலேயே ஒரு முஸ்லிம் இதை படுகொலை செய்தார்களா, முஸ்லிம் படுகொலை செய்தால் இஸ்லாமிய அமைப்புகள் அதை ஏற்றுக்கொள்கிறதா, இஸ்லாமிய அமைப்புகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களா, இந்த படுகொலைக்கு முஸ்லிம்களுடைய மனநிலை என்ன, இதையெல்லாம் பல்ஸ் பார்த்து விட்டுத்தான் அவர் சமூக ஊடகங்கள்ல கருத்து சொல்லணுமே தவிர அவர் எப்படி சொல்றாருன்னு சொன்னா அவரோ அல்லது அவருடைய வகைராக்களோ எப்படி பேசுறாங்கன்னு கேட்டா இந்த படுகொலை இது மாதிரிதான் முஸ்லிம்கள் அனைவரும் இருப்பார்கள் அப்படின்னு அவர் திசை திருப்புறார். இல்ல திசை திருப்ப வேண்டிய தேவை என்ன இருக்கு அவருக்கு? கடந்த காலங்கள்ல வெள்ளையப்பனோ அரவிந்த ரெட்டியோ இது மாதிரி பல்வேறு அம்பத்தூர் சுரேஷ், முருகன், தேங்காய் எத்தனையோ படுகொலை செய்யறாங்க. அது அவ்வளவுமே பல பேர். இப்ப சசிகுமார் அங்க கோவையில இப்ப இந்த மாதிரி படுகொலையில் ஏன் படுகொலை நடக்கிறதுன்னா ஏன் போலீஸ் வந்து முஸ்லீம் இளைஞர்களை கைது செய்யணும்? அதுதான் நான் என்ன கேட்கிறேன். அதாவது முட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் வந்து இல்ல, படுகொலை நடந்தால் எந்த விதமான கான்டாக்ட் இல்லாம முஸ்லீம் இளைஞர்களை கைது பண்ணுவாங்க?
உங்கள்கிட்ட தான் கேட்கறேன். நியாயமான கேள்வி. ஏன் இப்ப அவர் பிஜேபியில இருக்கட்டு, RSSல இருக்கட்டு, இல்லது இந்துத்துவ அமைப்புல இருக்கட்டு, அவருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் இருக்கு. அப்ப அது என்ன ஒரு சிறிய தொடர்பு எதுவுமே இல்லாம 8 பேர் எப்படி கைது பண்ணாங்க? சரி, ரைட், ஓகே. இல்ல கேக்குறேன், இப்படி பல இடங்கள்ல கேள்வி ஓகே தான். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இதே நீங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு திவ்யாவா, அது ஒரு பேர் என்னது, ஒரு பெண்மணி வந்து என்ன செஞ்சாங்கன்னா, எங்க நுங்கம்பாக்கத்துல நுங்கம்பாக்கத்துல இங்க வெட்டுப்பட்டு இறந்தார்கள். சரிங்களா? இப்ப படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த படுகொலை செய்யப்பட்ட நேரத்துல பிலால் மாலிக் தான் அந்த வேலையை செஞ்சாருன்னு சொல்லி ஊடகங்களை சொல்லப்பட்டுச்சா இல்லையா? அன்னைக்கு 2 நாள் 3 நாள் எந்த அளவுக்குன்னு கேட்டா, ஒரு நடிகர், பாஜகவினுடைய ஒரு நடிகர், அவரு என்ன பிரச்சாரம் பண்ணாருன்னு சொன்னா, இதை செய்தது யாருன்னு கேட்டா ஒய்ஜி மகேந்திரன் என்று சொல்லக்கூடிய அவர் என்ன சொன்னாருன்னா, பிலால் மாலிக் என்று சொல்லக்கூடியவர் தான் இதுல இருக்கிறார், மிகப்பெரிய தேசிய அளவில இதுல வந்து திட்டமிடல் இருக்கிறது, அப்படி இப்படின்னு சொல்லி சுவாதி படுகொலையில சுவாதி, அந்த பெண் பேர் சுவாதி, இந்த மாதிரி அந்த சுவாதி பெண் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணினுடைய படுகொலைக்கு பிலால் மாலிக்கை லிங்க் பண்ணாங்களா இல்லையா? அன்னைக்கு அந்த அவர் ஒரு விசாரணை வளையத்திற்குள் வந்தார். கடைசியில என்ன ஆச்சு, நிலைமை என்னாச்சு? இவங்களுடைய வேலையை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன சொல்றேன், நான் இப்ப என்ன சொல்றேன்னா, இப்ப என்னாச்சு, அதனுடைய நிலை என்ன, ஒண்ணும் தெரியல. என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அதுல எந்த முஸ்லீமும் சம்மந்தப்படாத மாதிரி தான் இருக்கிறது. உலகத்துக்கு வந்து அன்னைக்கு கைது செய்யப்பட்டது வேறு ஒரு 2-3 மாசம் கழிச்சு வேறு ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இப்போ கூட காவல்துறை எதற்காக இப்படி முனைகிறார்கள்? அவர்களை திருப்திப்படுத்த. ஹெச் ராஜாவையும் அதே மாதிரி அவருடைய அந்த கோவையில் இருக்கக்கூடிய அந்த அர்ஜுன் சம்பத் போன்றவர்களுடைய சிலரை திருப்திப்படுத்துவதற்காக காவல்துறை முதல் கட்டமாக 4 பேரை, நான் அங்க 5 பேரை கைது பண்ணிட்டேன், இங்க 5 பேரை கைது பண்ணிட்டேன்னு ஒரு திருப்திப்படுத்தக்கூடிய வேலையை செய்யறாங்க. அவங்கள ஆஃப் பண்றதுக்கு செய்யறாங்கிறது எங்க குற்றச்சாட்டு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் வெளிப்படையா அறிவிங்க, நீங்க வெளிப்படையா சொல்ல வேண்டியது. காவல்துறையை திருப்திப்படுத்தினா அப்ப தமிழ்நாட்டுல எடப்பாடி அரசு வந்து அவர்களுக்கு ஆதரவாக இருக்குதா? ஏன் திருப்திப்படுத்தணும்? நியாயமான பேச்சு தான். எதுக்கு திருப்திப்படுத்தணும்? இல்ல, இது வந்து எடப்பாடிட்ட தான் கேட்கணும். ஒரு எடப்பாடி இருக்கிறாரு, முதல்வரா இருக்கிறாரு, அவர் இதெல்லாம் கவனிக்கணுமா இல்லையா? நாட்டுல சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு சமூக மக்கள் கலந்துருக்கக்கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கு எவ்வளவு பெரிய சென்சிட்டிவான பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, அவர் உட்கார்ந்து தலையிட்டு கேட்க வேண்டியதானே? அவர் நாட்டினுடைய முதல்வர். சிஎம் செல்லுக்கு இல்லாம எப்படி போகும்? இருக்கும். அவங்க தான் அதை அறிக்கையை வெளியிடணும். அவங்க தான் வந்து இன்னைக்கு என்ன செய்யணும்னு சூழ்நிலையை கண்டறிந்து அவர்கள் தான் என்ன செய்யணும், இதை வெளியிடணும். அது அவங்க கிட்ட தான் நம்ம கோரிக்கை. இப்ப தௌஹீத் ஜமாத் உங்க அமைப்பு அந்த ஏரியாவுல கிளைகள் இருக்கிறது அல்லவா? கும்பகோணம், திருப்புவனம் போன்ற பகுதிகளில் ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூல ஒரு செக்யூலர் ஃபோர்ஸா எல்லோருக்குமாக ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும் என்றால் நீங்கள் எந்த நடவடிக்கை முன்னெடுப்பீர்கள்? அரசு செய்வது, கைது செய்வது ஒரு பக்கம் இருக்கட்டு, the prime suspect is going on, அது பொதுக்களத்தில் போய்கொண்டுதான் இருக்கும். ஆனால் தௌஹீத் ஜமாத் இந்த விடயத்தில் எல்லா சமூகங்களுக்கும் ஒரு அமைதியான சொல்யூஷனா நீங்க என்ன செய்வீங்க இந்த பிரச்சனையில? இது வந்து ஒரு, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்த பிறகு எங்களுடைய அங்க இருக்கக்கூடிய நீங்க சொன்ன மாதிரி எங்களுடைய கிளை மக்கள், எங்களுடைய மாவட்ட மக்கள் அதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த மாதிரியான உன்னிப்புன்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரியான விஷயங்கள்ல சமூகத்துல ஒரு தவறான கருத்தின் காரணமாக மாமான் மச்சனாக பழகக்கூடிய இந்து சகோதரர்களுக்கும் நமக்கும் என்ன ஆயிடக்கூடாது, ஒரு மோட்டிவ் ஆயிடக்கூடாது, ஒரு பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்களை விசாரித்து கொண்டு நமக்கு அப்டேட்டும் தர்றாங்க. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய நல்லது கெட்டதுகள் அந்த மக்களை விசாரித்து அதுக்குரிய வழிகாட்டுதலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம என்ன செஞ்சோம், இப்ப ஜமாத் சார்பா நம்ம என்ன செஞ்சோம், உடனே என்ன செஞ்சோம்னா ஒரு அறிக்கை வெளியிட்டோம். அதே போல நம்ம ஒரு வீடியோ பதிவும் வெளியிட்டு இருக்கிறோம். அதுல என்ன நம்ம சொல்லியிருக்கோம்னு கேட்டா, அதான் நீங்க கவனிக்கணும். ஒரு முஸ்லிமே செய்தாலும் இஸ்லாமிய சமூகம் அதுக்கு என்ன செய்யாது, பொறுப்பேற்க. எங்களுக்கு என்ன இருக்கு, நாங்க அதை விரும்புறோமா? எங்க மதம் சொல்லுகிறதா? நீ வலுக்கட்டாயமாக இஸ்லாத்துக்கு வாணி யாரையாவது வலுக்கட்டாயமா சொல்லுகிறதா? குர்ஆனுடைய வசனத்தை சொல்லிதான் நாங்க சொல்றோம், லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உன் மார்க்கம் உனக்கு, என் மார்க்கம் எனக்கு. அப்போ எவனோ யாரோ ஒருவர் மதத்தின் பெயரால் செய்தால் கூட அது முஸ்லிமா என்ற கேள்வி வருகிறது. ஒரு முஸ்லிமே செஞ்சிருந்தா கூட முஸ்லிம் என்ற நம்பிக்கையில் அவர் செய்யல, அவர் ஏதோ ஒரு தனிப்பட்ட மோட்டிவில் செஞ்சிருக்காரு தான் வருமே தவிர. இப்ப இதுல என்ன மோட்டிவ் இருக்குன்னு உங்களுக்கு கிடைச்ச தகவல் படி வருது. நம்ம என்ன அரசு, நான் என்ன கேக்குறேன், நம்ம என்ன அரச, நம்ம வந்து காவல்துறையா உளவுத்துறையா? நான் வந்து அதுல என்ன மோட்டிவ் கண்டுபிடிச்சு சொல்றது. மோட்டிவ் என்னன்னாலும் இப்ப இஸ்லாமியர்கள் செய்யல அப்படின்னு நீங்க உறுதியா சொல்றீங்க. ஆமா, இஸ்லாமியர்கள் செஞ்சாங்களா இல்லையாங்கிறத விட ஒரு இப்போ உங்க ராமலிங்கம் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் யாருன்னு அவருடைய பின்னணி எல்லாம் இருக்குது, தெளிவா இருக்குது. அவர் யாரு? ராமலிங்கம் என்பவர் ஏற்கனவே பல்வேறு வழக்குகளில் அவருக்கு பிரச்சனைகள் இருக்கிறது. அப்போ இது ஒரு குற்றச்சாட்டு வருகிறது, ஒரு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாருன்னு சொன்னா 10 வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நேரத்தில் 9 வாய்ப்புகளை அடைத்து விட்டு இந்த 1லதான் இது நடந்துச்சுன்னு சொல்ல வர்றாங்கல்ல, அதுதான் கேள்வியா இருக்கு. அவர் வந்து வேறு விவகாரத்தில் கொடுக்கல் வாங்கல்ல செய்யப்பட்டார் அப்படித்தானே சொல்றீங்க. 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு நீங்க என்ன சொல்றீங்க? அரசாங்கம், காவல்துறை என்ன சொல்லுகிறது?
அடுத்து இவர் கொடுக்கல் வாங்கல் வந்து இந்த விஷயம் நடந்துச்சுன்னு சாதாரணமா சொல்லிட்டு போயிடுறீங்க. 2 வருஷம் கழிச்சு சாதாரணமா சொல்லிட்டு போற விஷயத்த முதல் நாளே அதை கரெக்டா கையில் எடுக்க வேண்டியது. ஏன் ஹெச் ராஜா உள்ள வர்றாரு? சரிங்க, அந்த காரணம் ரீசன் இன்னைக்கு வரைக்கும் சொல்ல முடியாத போது ஹெச் ராஜாவுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு? அதுதான் நம்ம கேட்கிறோம். இல்ல இப்போ நீங்க ஹெஜ்ராஜா சொன்னாலும் விசாரணை ஒரு வளையத்துல போனாலும் வளையத்தை ஏன் மாற்றுகிறீர்கள்? சமூக வலைத்தளங்கள் ஒவ்வொரு வீட்டினுடைய முடுக்குகள் மூளை முடுக்கெல்லாம் சென்றடையக்கூடிய உலக பெரிய அளவுல இன்னைக்கு இருக்கு. தொடர்ந்து முஸ்லிம்களின் மீது இந்த தீவிரவாத ஜிஹாது குற்றச்சாட்டுகள் அடிப்படை வரும்போது இந்த சமூகத்தின் மீது வேறொருவர்களுடைய ஒரு பார்வை, ஒரு பேனிக், ஆங்கிலத்தில் சொல்ல போனா அச்ச உணர்வுகளை, பய உணர்வுகளை, தவறான எண்ணங்களை தானே ஏற்படுத்தும். அதற்கு நீங்க எப்படி களைய முயற்சிப்பீங்க வருங்காலத்துல? அதாவதுங்க இது இப்ப நீங்க சொல்றீங்களே, இது ஒரு சமூக, இது உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு பத்திரிகைக்காரராக பொதுவாக சொல்கிறோம். சமூகம் என்பது ஒரு போலரைஸ்ட் ஆகாம ஒரு யூனிக்காக, ஒரு விவேகம் நிறைந்த ஒரு பன்முக, ஒரு புளூரிஸ்டிக் சொசைட்டின்னு சொல்றது பன்முகத்தன்மை. அப்ப இப்படி டிபெண்டிங் மெக்கானிசம் ஒருவர் சார்ந்திருக்கும் போது இப்படிதான் இவங்க செய்வாங்க அப்படின்னு ஊடகம் எல்லாம் சொல்லும் போது பார்வை எப்படி இருக்கும் முஸ்லிம்களின் மீது, முஸ்லிம் சமூகத்தின் மீது? நியாயமான பேச்சு தான். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாமிய சமூகத்தின் மீது தொடர்ச்சியாக இந்த தீவிரவாத முத்திரை என்பது குத்தப்படுறதுக்கு 2 ரீசன். ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாமிய அந்த மத நம்பிக்கை இருக்குல்ல, நூல் குரான் எப்படி சொல்லுகிறது என்று தவறாக திட்டமிட்டு வேறு வேறு மேற்கந்திய ஊடகங்கள் இதை பரப்புறாங்க. இது நாங்க சொல்றோம், இது எங்கள் மீது சொல்லப்படக்கூடிய ஒரு அவதூறு. குரானை முழுவதுமாக படியுங்கள். படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல அந்த மாதிரியான ஒரு கருத்து கூட நீங்க பார்க்க முடியாது. ஒரு மனிதனை வாழ வைத்தால் உலகில் உள்ள அனைத்தையும் வாழ வைத்ததுக்கு சமம், இது குரான் சொல்லுகிறது. இப்போ இதை சரி செய்யறதுக்கு நாங்க என்ன செய்யறோம்? இப்போ நீங்க கஜா புயல் வந்துச்சு சென்னையில, நம்ம இந்த தென் மாவட்டங்கள்ல வந்துச்சு, அந்த சைடு தஞ்சை மாவட்டங்கள்ல வந்துச்சு, கஜா புயல் வந்துச்சு. அதே போல சென்னையில வந்துச்சு. இதெல்லாம் மனித நேயத்தோடு நம்ம பல்வேறு கிட்டத்தட்ட 5C 6C அளவுக்கு 5 கோடி 6 கோடி அளவுக்கு நாம வசூல் செய்து, பொருளாதாரங்களை வசூல் செய்து அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்குறோம், இரத்த தானங்களை கொடுக்குறோம். இதெல்லாம் எதுக்கு செய்யறோம்னு கேட்டா, அரசாங்கம் ஒரு விருது தருவாங்கிறதுக்கு செய்யல. இந்த எங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய அந்த மனித நேய உணர்வுகள், இதை பார்த்த பிறகுதான் அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் சொல்றாங்க, உங்கள் மீது சொல்லப்படக்கூடிய இந்த தீவிரவாத முத்திரைகள், அதே மாதிரி முஸ்லிம்கள் பாய்கள்லாம் வீடு கொடுக்காதீங்கிறதெல்லாம் பொய் பிரச்சாரம், நாங்கள் விளங்கி கொண்டோம், புரிஞ்சு கொண்டோம். அப்ப இது மாதிரி எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரத்தில் குரான் எந்த மனித நேயத்தை கற்றுத் தருகிறதோ அதை நாங்க மக்கள்கிட்ட சொல்லதான் செய்யறோம், தொடர்ச்சியாக சொல்லுவோம். அவங்களுடைய அந்த அவதூறு பிரச்சாரங்கள்லாம் என்ன செஞ்சிடும்? முறியடிக்கப்பட்டுரும். இது ஒரு உலகம். நீங்க சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு முகநூல் உலகம். முகநூல் என்பது அது ஒரு தனி உலகம். பிராக்டிக்கல் என்பது வேறு. பிராக்டிக்கலை கண்டவர்கள் தெளிவா இருப்பார்கள். முகநூல் என்பது அது தனி, அவங்கள அது ஒரு தனி உலகம். அது அவதூறு சொல்லக்கூடிய ஒரு உலகம். அதுல முன்ன பின்னதான் சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அதை வென்று எடுக்கணும். இதுதான் இது மாதிரியான விடயங்களை பிரச்சமூக மக்களுக்கும் ஒரு நல்லிணக்கத்தோடு எடுத்து செல்வதற்கு தௌஹீத் ஜமாத் பல திட்டங்களை வைத்திருக்கு. நிறைய இருக்கிறது. பிற சமுதாய மக்கள் என்பது எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள். முதல்ல அதை விளங்கிக்கிடணும். ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்துதான் உலகத்தில் உள்ள அனைவரும் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அவங்க மாமனாக மச்சானாக பழகக்கூடிய ஒரு சமூகம், அப்படி இருந்த ஒரு சமூகங்கள் இன்னைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு என்ன செய்யப்படுகிறது? பிளவுகளுக்கு உட்படுத்தப்படுகிறது. அது ஒரு சாராளார் செய்யப்படுகிறது எங்க குற்றச்சாட்டு. நாங்கள் இன்னைக்கு ஒரு ரம்ஜான் பண்டிகையோ அல்லது வெவ்வேறு பண்டிகைகளோ வரக்கூடிய நேரங்கள்ல எங்களுடைய அந்த மனித நேயத்தை நம்ம என்ன செய்யறோம்? அதை காட்டதான் செய்யறோம். அவங்களும் அதை பார்க்க தான் செய்யறாங்க. எல்லா மக்களும் அந்த மகிழ்ச்சியை காட்டுகிறார்கள். அதன் மூலமாக சமூகம் இன்னைக்கும் அமைதியா இருக்கிறது. தமிழ்நாடுலாம் எப்படி அமைதியா இருக்கிறது? இன்னைக்கு அதை புகுத்த நினைக்கிறாங்க. இன்னைக்கு நாங்க இன்னைக்கே இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறோம். பல வருடங்கள் ஆகிப்போச்சு, பல ஆண்டுகள் ஆகிப்போச்சு. ஆண்டுகள் ஆனாலும் இன்னைக்கு ஒற்றுமையாக தான் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு வேறு வேறு வழிகளில் புகுத்த நினைக்கிறார்கள். புகுத்த நினைக்கக்கூடியவர்கள் ஜெயிக்க முடியாது. நாம மனித நேயத்தோடு வாழ்ந்து அது கரெக்டா போகுங்கிறது தான் எங்களுடைய பார்வையாக இருக்கிறது. நேயர்களே, இதுகாரம் வணக்கம் தமிழன் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில பொதுச் செயலர் திரு இ முகமது அவரோடு தமிழக அரசியல் குறித்தும், தமிழ்நாட்டில் எது போன்ற நிலைப்பாடுகள் இஸ்லாமிய சமூகத்தில் பொதுமக்களினுடைய பார்வை இருக்கிறது, ஊடகத்தின் பார்வை இருக்கிறது, அதனை நீக்கக்கூடிய சமாதான வழிகளை எது போன்று எடுத்து செல்லும் தௌஹீத் ஜமாத் கடந்த காலங்களில் எடுத்தது போன்று தொடருமா என்கிற பல கேள்விகளை நாம் அவரோடு சமரசமின்றி வைத்திருக்கிறோம். அந்த கேள்விகளுக்கு நம்மோடு மிக தெளிவாக கதைத்த இ முகமது அவர்களுக்கும் பல்வேறு வேலைகளுக்கிடையே நம்முடைய அரங்கத்திற்கு வந்ததற்காக தமிழன் தொலைக்காட்சியின் சார்பில் நன்றி கூறி உங்கள் அனைவர்களிடமிருந்து விடைபெறுகிறோம். திரு முகமது,
பல்வேறு வேலைக்கிடையே எமது அரங்கத்திற்கு வந்ததுக்கு தமிழன் தொலைக்காட்சியின் சார்பில் உளப்பூர்வமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.